ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வரன்கலை கார்டன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராத்திரி 11 மணிக்கு தான் ஞாபகம் வந்து மாடி தோட்டத்தில் ஒரு அத்திப்பழத்தை வலை போட்டு மூடி வச்சோமேன்னு சொல்லிட்டு, அதனால சடனாக வந்து பார்த்துருவோம். விடியறதுக்குள்ளே எலி இது கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவேத்தத்திலே ஓடி வந்திருக்குது. ஏன்னா நமக்கு அத்திப்பழம் கிடச்சே ரொம்ப நாள் ஆச்சு. எப்படியோ சக்ஸஸாக காப்பாத்திட்டேன்டா, அத்திப்பழத்தை காப்பாத்திட்டேன், அத்திப்பழத்தை காப்பாத்திட்டேன். ரொம்ப நாள் ஆசை, நெடுநாள் கனவு. பியாயெல்லாம் உலா வர நேரண்டி 11:30 விழுங்கிட்டு இருக்கு. நாய கொதி இது கிடைச்சிட போயிட்டு என்ன டேஸ்ட் தெரியுமா? ஆமா, பல மாசம் கழிச்சு தின்னா டேஸ்ட் அப்படிதான் இருக்கும். கவர்ந்து எடுத்து விழுந்துடாத. ஒரு பாதி நான் சாப்பிட்டாச்சு, ஒரு பாதி உங்களுக்கு. ஃபைனலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அத்திப்பழம் சாப்பிட்டாச்சு. இங்கே பாருங்க, ராத்திரி தக்காளி பழையில எப்படி ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு மினிங்கிட்டு இருக்காவ. சுற்றி இருக்க வீட்டுக்காரையே பயிற்சியோன்னு நினைப்பாங்க. ஆமாம், அடுத்தது நம்ம கத்திரிக்காய் செடியும் காட்டுங்க எப்படி மினுங்குதான்னு. அங்கே 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 வெள்ளை வெள்ளையாக மினுங்குதா பாருங்க. ராத்திரி எப்படி லட்டு மாதிரி மினுங்குறாவேன்னு பெருசு பெருசாக இருக்குது. ஃபோன் பண்ணிட போகிறேன் வந்துடுறி. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த அத்திப்பழம் பறிக்கிறதுக்காக இவ்வளோ ஆவேத்தப்பட்டு வந்தேன். ஏன்னா விடுறதுக்குள்ளே ஏதாவது பூச்சிகளோ கிருமிகளோ தின்னுட்டு போயிட விடாது அப்படிங்கிறதுக்காக பறித்து சாப்பிட்டாச்சு. டாட்டா பாபை, குட் நைட்டுன்னா எல்லாருக்கும் பாய்.